இதைத்தான் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான புல்பிட்டிலே, ரேடியோவிலே, டெலிவிஷனில் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படுகிறாயே என்று அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? இன்றைக்கு தேவனுடைய தூது என்ன சொல்கிறது? நியாய தீர்ப்பின் வேலை வந்தது, ஆகவே நீ நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படு. அந்த நியாய தீர்ப்பிலே ஆயத்தப்பட்டு நீதிமான் என்று தீர்த்தவர்கள் தான் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலே குற்றம் உள்ளவர்கள், விக்கெட் பீப்புள் என்று தீர்மானம் பண்ணவங்க எப்படி தேவனை சந்திக்க முடியும்? தேவனுடைய மகிமையிலே அழிந்து போவார்கள். ஆகவே உலகத்தின் மக்களுக்கு இன்றைய தூது என்னவென்றால், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படு என்பது உண்மைதான். ஆனால் அவரை சந்திப்பதற்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? உன்னுடைய நியாய தீர்ப்புக்கு முதலாவது நீ ஆயத்தப்படு. அதிலே நல்லவன் என்று பெயரிடு, அவரை நீதிமான் என்று பெயரிடு. அந்த ஆயத்தத்தை முதலாவது செய். அப்புறம் ஆண்டவரை நீ மீட் பண்ணுவதற்கு, அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படுவாய். இதுதான் இன்றைக்கு தேவன் மக்களுக்கு கொடுக்கிற தூது. இந்த தூது வேறு எந்த சபையிலும் கிடையாது. இந்த தூது உலகத்தின் எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. இந்த தூது உலகத்தின் மக்கள் யாருக்கும் தெரியாது. திருமறையிலே ஆண்டவர் விசேஷ விதமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த தூதுகளை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். கேட்கிற செவிகள் பாக்கியமானவைகள். இன்றைக்கு அநேகர் வருகிறதில்லை, இதை கேட்கறதில்லை. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இதை பற்றி ஒரு நல்ல விதமாக நினைக்கிறதில்லை. வீடுகளுக்கு நாங்கள் வந்து நோவாவை போல அல்லது லோத்துவின் தேவதூதரை போல, ஐயா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அம்மா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க என்று நம்முடைய ஊழியக்காரர் வந்து எல்லாரிடத்திலும் கேட்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். அதையெல்லாம் அநேகர் என்ன நினைக்கிறாங்க? அதை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே வந்து கெஞ்சி ஒப்பு கொடுங்கள் ஐயா, ஒப்பு கொடுங்களம்மா என்று கேட்பது எங்களுடைய வேலை. அதனால எங்களை வந்து கேவலமாக நினைச்சிடாதீங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காக எந்த கேவலத்தையும் அடைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ரட்சிப்பை பற்றி நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை அசட்டை பண்ணிவிட்டால் உங்களுக்கு சான்ஸ் கிடைத்தது, உங்களுக்கு சத்தியத்துக்கு கிடைத்தது. அந்த சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல, சத்தியத்தை கை கொள்ளும்படி உங்கள் வீடுகளிலே வந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் மத்தியிலே வந்து அழுது ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் வீடுகளிலே அழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாவது, எந்த விதத்தினாலாவது எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்புக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கு ஆயத்தமாக வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வெற்றி பெற்றவன் அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். சரி, இப்பொழுது இந்த நியாய தீர்ப்பிலே என்னென்ன எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பற்றி நாம் வாசிப்போம். என்னென்ன எடுத்துக்கொள்ளப்படும்? வெளியாகமத்தினுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே 11-12 வாசிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கிரியைகள். நியாய தீர்ப்பில் ஆண்டவர் எதை அங்கு பார்க்கிறார்? நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்ன கிரியை செய்தோம், நாம் செய்த வேலைகள், நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி நடந்தோம், அந்த கிரியைகளில் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதை கேட்க போகிறார், அதை பார்க்க போகிறார். ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுத்தாரே, சொத்து கொடுத்திருக்காரு, அந்த சொத்தை வைத்து பணத்தை வைத்து என்ன செய்தீர்கள்? நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு செல்வாக்கு கொடுத்திருக்காரு, அந்த செல்வாக்கு வச்சு என்ன செய்வீங்க? தேவனுடைய பிள்ளைகளே போங்க ரட்சிக்கப்படுங்கன்னு என்கரேஜ் பண்ணீங்களா, இல்லை உங்களுடைய செல்வாக்கை வைத்து தடை பண்ணி விட்டீர்களா? மற்றவர்களுக்கு என்ன செய்தோம்? ஏழைகளுக்கு என்ன செய்தோம்? தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன செய்தோம்? கிரியைகள். அங்கு உன்னுடைய மனைவிக்கு விரோதமாக நீ என்ன செய்தாய்? உன்னுடைய கணவனுக்கு விரோதமாக நீ என்ன செய்தாய்? உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ என்ன செய்தாய்? அடுத்த வீட்டுக்கு அல்லது அண்டை வீட்டுக்காருக்கு, நண்பர்களுக்கு, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லா கிரியைகளும் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலங்களிலே நாம் நினைத்து நினைத்து ஆவியானவரிடத்திலே பேசி பேசி நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நினைத்து தப்பிதமான கிரியைகளுக்காக கெஞ்சி மன்றாடி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்கு இதுதான் தருணம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், ஆயிரமான பெரிய பாவங்களை செய்தாலும் தேவன் நம்மை மன்னிப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே மன்னிப்பு கேளுங்க.
அந்த அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிருங்க. இறைவன் எதையும் மன்னிக்காமல் விட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே நாம் இந்த காலங்களிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கிட்ட பிள்ளைகளாக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்போமாக. அந்த கிருபையும் இரக்கமும் இப்பொழுது இருக்கிறது, நாளைக்கு அது இராது என்று திருமறை அங்கே சொல்லுகிறது. சரி, கிரிகளை மாத்திரமல்ல, அங்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37வது வசனத்துல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்ற. அப்படியானால் வார்த்தைகள், நாம் என்ன பேசுகிறோமோ வார்த்தைகள், அவைகள் அங்கே எடுத்துக்கொள்ளப்படும் நியாய தீர்ப்பில். என்னென்ன பேசினோம்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கள் வந்தற்று என்று வள்ளுவநாயனார் பாடினார். இனிய கனிகள் இருக்கும்போது, சுவையான கனிகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டு கசப்பான காய்களை தின்னுவது போல நம்முடைய தமிழ் மொழியில ஏராளமான இனிய சொற்கள் இருக்கின்றன. அந்த இனிய சொற்கள் எல்லாவற்றையும் விட்டு கடுமையான சொல்லை உபயோகிக்கிறோமா? மனைவியை திட்டுகிறோமா? புருஷனை திட்டுகிறோமா? பிள்ளைகளை வைகிறோமா? என்னென்ன வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம்? மற்றவரிடத்துல என்ன பேசுகிறோம்? என்கரேஜிங் வேர்ட்ஸை பேசுகிறோமா? தட்டி கொடுத்து பேசுகிறோமா? அல்லது அவனை டிஸ்கரேஜ் பண்ணி இப்படி செய்யாதே, அப்படி செய்யாதே, விசேஷமாக சத்தியத்தில் நீ விரோதமாக சத்தியத்துக்கு போகாதே, அதன்படி செய்யாதே. நம்முடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவைகளுக்கு ஆண்டவர் அங்கே கணக்கு கேட்பார். நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் ஆகாயத்தில் தான் இருக்குது, அது அழிந்து போய்விட்டது என்று நினைக்காதீர்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆண்டவர் கணக்கு கொண்டு வருவார். பார்த்தீங்களா? அப்போ வார்த்தைகளில் நாம் எவ்வளவு ஞானமாக இருக்க வேண்டும். கண்டதையும் கண்டபடி பேசிவிடலாமா? துன்மார்க்கமாக பேசலாமா? கோபத்தோடு பேசலாமா? அப்படியானால் இவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பு எப்படி அதிலே நான் நிற்பேன்? அன்புள்ள கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி, ஏராளமான உதவி கிடைக்கிறது. நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி கேளுங்க. நம்ம தப்பிதமான காரியங்களை பேசாமல் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. நம் தப்பிதமான கிரியைகளை செய்யாதிருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. இந்த காலத்தில் ஆண்டவரை நெருங்கி ஜீவித்து நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமாயிருக்கட்டும், நன்மையுள்ள வார்த்தையாயிருக்கட்டும், ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கட்டும், அது மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் பலன் தருவார். இதுவரைக்கும் நாம் தப்பிதமான காரியங்களை பேசியிருந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். அதை அறிக்கை செய்யுங்க. அவர் தயவுள்ளவர், அருமையானவர்களே, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபையுள்ளவர். அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசியிருந்தாலும் அதை அழித்து விடுவார், அதை கிறுக்கி விடுவார். இப்பொழுது நமக்கு அட்வொகேட்டாக அவர் வேலை செய்யும் போது, என் மகன் ஆண்டவரே, இந்த மகனுக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன் என்று ஆண்டவர் 2 கைகளையும் விரித்து, இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக என்று ரத்தத்தை சிந்தினேன் ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவர் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாரே, பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறாரே. இந்த நேரத்திலேயே நாம் அதை அறிக்கை செய்து விட்டு இனி நம்முடைய பேச்சையும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே சுத்தமான பேச்சை நாம் பேசத்தக்கதாக ஆண்டவர் விசேஷமாக கிரியை செய்வாராக. 3ஆவதாக, இந்த நியாய தீர்ப்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாய சங்கத்துக்கு முன்பாக அங்கே என்ன செய்ய வேண்டும் என்றால் நிற்க வேண்டும். 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் 15. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்து, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் அங்கு நியாயம் தீர்ப்பார். உள்ளத்திலே பேசுவது நினைப்பது ஒன்று, வெளியிலே பேசுவது ஒன்று. இதுதான் மனிதனுடைய காரியம். ஆனால் வெளியிலே பேசுகிற பேச்சுகளை மாத்திரம் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வர மாட்டார். உள்ளத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், வாட் இஸ் யுவர் திங்கிங், வாட் இஸ் யுவர் தாட்ஸ், அந்த எண்ணத்தையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகவே எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி, நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஏற்ற எண்ணங்களாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். எதை வேண்டும் என்றாலும் எண்ணிவிடலாம் என்று நினைக்காதீங்க. உள்ளத்திலே மாசற்றவளாக நாம் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுவரைக்கும் தப்பிதமாக சாக்கடையாக இருந்த இருதயத்தில் எத்தனையோ சாக்கடை எண்ணங்கள் இருந்திருக்கிறது.
அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, புனித எண்ணங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற எண்ணங்கள், பரலோகத்தின் எண்ணங்களை உடையவர்களாக நாம் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. எண்ணங்களையும் ஆண்டவர் அதில் எடுத்துக்கொள்வார். அப்புறம் அங்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:2 வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவிகள் என்று சொன்னால் மோட்டிவ்ஸ், இங்கிலீஷில் மோட்டிவ்ஸ். என்ன நோக்கம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன நோக்கம், அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். என்ன நோக்கம் நமக்கு இருக்கிறது என்று நிறுத்து பார்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம சில சமயங்களில் அங்கு ஏழைகளுக்கு வேஷ்டி கொடுக்குறோம், ஏழைகளுக்கு துணி கொடுக்குறோம், ஏழைகளுக்கு சாப்பாடு போடுகிறோம். ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஓஹோ இவர் பெரிய பராபகாரி, இவர் பெரிய கொடையாளி, ஏழைகளுக்கு எவ்வளவு தான தர்மம் செய்கிறார். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? பாத்திரிகளே தன்னுடைய பெயர் வர வேண்டும், தன்னுடைய பெயர் பிரபலமாக வேண்டும். புரியுதுங்களா? அது அங்கே நோக்கமாக இருக்கிறது. இப்படி நம்முடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நோக்கம் பரிசுத்தமான நோக்கமாக இருக்கட்டும், தேவனுக்கேற்ற நோக்கமாக இருக்கட்டும். ஐந்தாவதாக அங்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு விசேஷமான காரியம், எதை ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொண்டு வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 12 அங்கு 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 14, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்படியானால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். சீக்ரெட் திங்ஸ், மறைமுகமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே கொண்டு வருவார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இன்றைக்கு அதிக நியாய தீர்ப்பு நமக்கு சில சமயங்களில் நியாயத்தீர்க்கும் போது ரொம்ப அநியாயமான நியாய தீர்ப்பு நடக்கிறது. ஆனால் பரலோகத்தில் நாம் அதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நீதியும் உத்தமமானதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பில் ஸ்டாண்டர்ட் என்ன, எதை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார், இதை நான் அடிக்கடி உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், சுயாதீன பிரமாணத்தினால் நீ நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறோம், அதனால அந்த பிரமாணங்களுக்கு ஏற்றபடி பேசுங்க, அதன்படி செய்யுங்கன்னு சொல்றார். அந்த சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன? 11 மேல்கோள் காட்டுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆகவே 10 பிரமாணத்தை பற்றி அங்கே பேசுகிறார். அந்த 10 பிரமாணங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே எல்லோரும் நிற்க வேண்டும். எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதுதான் ஸ்டாண்டர்ட். ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அல்லவா, சட்டம் இருக்கும் அல்லவா. இந்த 10 பிரமாணங்களுக்கு ஏற்றவாறு, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்றவாறு நாம் நடந்து அந்த நியாய தீர்ப்பிலே நாம் நீதிமான் என்று தீர்க்கப்படத்தக்கதாக நாம் விசேஷமாக ஆண்டவரிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காலங்களிலே விசேஷமாக ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு மகிமை செலுத்தி இந்த வேத வசனங்களையும் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன கற்பனைகளையும் நாம் கை கொண்டவர்களாக நாம் இருந்தோமானால் நிச்சயமாக அந்த நியாய தீர்ப்பிலே நாம் நீதிமான்கள் என்று தீர்க்கப்பட்டு நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம். நாம் மரிக்காவிட்டாலும் அங்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு மறுரூபமாகி நாம் போய் ஆண்டவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவரோடு கூட அரசால் செலுத்துவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக தந்தருள்வாராக. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நியாய தீர்ப்பை பற்றி நம்முடைய மக்கள் மத்தியிலே பேசுவதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்புள்ள தெய்வமே, இதோ இந்த முக்கியமான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்க கிருபை செய்யும். பிசாசானவன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் வரைக்கு பின்னதாக எரிந்து போட்டு விட்டிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு என்னவென்றால் அது எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்று நாங்கள் இங்கே வேதத்தில் எங்கள் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆனால் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருடைய ரெக்கார்டும் எடுக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுகிறது. இந்த நியாயம் தீர்க்கும் போது கர்த்தாவே, நாங்கள் இந்த நியாய தீர்ப்பிலே நிலைத்து நிற்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும்படி கிருபை செய்யும். எங்களுடைய செயல்கள் சுத்தமாக இருக்கும்படி கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக இருக்கும்படி கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த தேவனுடைய வசனங்களுக்கு ஏற்றதாகவும் ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கற்பனைகளுக்கு ஏற்றதாக இருக்கும்படி கிருபை செய்யும். ஆண்டவரே, இதோ எங்களுடைய புத்தகங்கள் திறக்கப்படுவதற்கு முன்னதாக ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீர் மன்னியும். ஆண்டவரே,
கர்த்தாவே எங்களை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் இனிமேல் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கென்று நினைத்து உமக்கென்று பேசி உமக்கென்று வாழ்ந்து ஆண்டவரே வெற்றி கொண்ட பிள்ளைகளாக உடைய ராஜ்யத்திலே சேரும்படியான ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.